அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பழனி மடத்திற்கு சொந்தமான நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆவண எழுத்தர் ஜெயபிரகாஷ் முன்ஜாமீன் கோரிய வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் இந்துமதி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. பழனி மடத்திற்கு சொந்தமான நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆவண எழுத்தர் ஜெயபிரகாஷ் முன்ஜாமீன் கோரிய வழக்குகளானது இன்று நீதிபதி ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தது. பழனி தண்டவாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம் கடந்த ஜூலை 6ஆம் தேதி தனிநபர்கள் 20 பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய கோரி பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் பத்திரப்பதிவு துறைக்கு மனு அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில நடைபெற்ற விசாரணையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியிடை நீக்கமானது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த மனு தாக்கலானது செய்திருந்தார். அதே சமயம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் பழனி கோவில் நில கண்காணிப்பாளர் தரப்பில் இடையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் பத்திரப்பதிவு எழுத்தர் ஜெயபிரகாஷ் தரப்பிலும் இந்த முன் மனுக்களானது ஜாமீன் கோரி மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ராஜசேகர் வழக்கை தீர்ப்புக்காக ஏற்கனவே ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில இன்று வழக்கை தள்ளுபடி செய்து அவர் உத்தரவிட்டிருக்கிறார் ஹாசினி.